Hi, hello everyone. Welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய Snapchat அக்கௌண்ட்டை எப்படி நம்ம பர்மனண்டா டெலீட் பண்றது, நம்ம டெலீட் பண்ண அக்கௌண்ட்டை எப்படி நம்ம திரும்ப ரெக்கவரி பண்றது, எவ்வளவு டேஸ்ல நம்ம வந்து திரும்ப ரெக்கவரி பண்ணலாம் சொல்லிட்டு இத பத்தின டீடைல்ஸ் நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சி நோட்டிபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய Snapchat ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து என்னோட Snapchat ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். ஓகே, Snapchat வந்து ஓபன் பண்ணிட்டேன். இப்போ Snapchat ஓபன் பண்ணிட்ட பிறகு இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல ப்ரொஃபைல் அக்கவுண்ட் இருக்கு. ப்ரொஃபைல் அக்கவுண்ட் கிளிக் பண்ணுங்க. ப்ரொஃபைல் அக்கவுண்ட் கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல ரைட் சைடுல செட்டிங்ஸ் ஐகான் இருக்கு. செட்டிங்ஸ் ஐகான் கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து செட்டிங்ஸ் ஐகான் கிளிக் பண்ணிக்கிறேன். செட்டிங்ஸ் ஐகான் கிளிக் பண்ணிட்டேன். செட்டிங்ஸ் ஐகான் கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ நீங்க இந்த செட்டிங்ஸ் பேஜ் ரைட்டா நீங்க கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. இந்த செட்டிங்ஸ் பேஜ் ரைட்டா நீங்க கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல வந்து பாருங்க டெலீட் அக்கவுண்ட்ஸ் ரைட் கொடுத்திருக்காங்க. டெலீட் அக்கவுண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து டெலீட் அக்கவுண்ட் கிளிக் பண்றேன். டெலீட் அக்கவுண்ட் கிளிக் பண்ணும்போது இப்போ வந்து பாருங்க நெக்ஸ்ட் லோடிங் ஆகும். இந்த பேஜ் லோடிங் ஆகிட்ட பிறகு ஓகே, இப்போ லோடிங் ஆகி முடிஞ்சிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து பாருங்க லாகின் இன்டு Snapchat சொல்லிட்டு உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க இப்போ யூசர் நேம் கேக்குறாங்க. உங்களுக்கு யூசர் நேம் தெரிஞ்சா யூசர் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. இல்லனா நீங்க வந்து ஃபோன் நம்பர் அல்லது மெயில் ஐடி உங்களுடைய Snapchat அக்கவுண்ட்ல ஃபோன் நம்பர் இமெயில் அட்ரஸ் எது ஆட் பண்ணிருக்கீங்களோ அதை வந்து நீங்க இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுல வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து என்னுடைய Snapchat அக்கவுண்ட்கான யூசர் நேம் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து என்னுடைய Snapchat அக்கவுண்ட்கான யூசர் நேம் வந்து என்டர் பண்ணிட்டு கீழ பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்றேன். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா லோடிங் ஆகுது. இப்போ லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் என்டர் பாஸ்வேர்ட் சொல்லிட்டு கேக்குறாங்க. இப்போ வந்து உங்களுடைய Snapchat அக்கவுண்ட்கான பாஸ்வேர்ட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய Snapchat அக்கவுண்ட்கான பாஸ்வேர்ட் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து என்னுடைய Snapchat அக்கவுண்ட்கான பாஸ்வேர்ட் வந்து என்டர் பண்ணி முடிச்சிட்டேன். என்டர் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இதுல வந்து பாருங்க நெக்ஸ்ட் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்றேன். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணும்போது லோடிங் ஆகுது. இப்போ லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாருங்க கன்ஃபார்ம் இட்ஸ் யூ சொல்லிட்டு இப்போ வந்து பாருங்க இப்போ வந்து அந்த Snapchat அக்கவுண்ட்ல ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த மொபைல் நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா கோட் வந்து சென்ட் பண்ணுவாங்க. இப்போ அந்த கோட் வந்து என்டர் பண்ற மாதிரி இருக்கும். மெயில் ஐடி ஆட் பண்ணிருந்தா மெயில் ஐடிக்கு கோட் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அது அந்த கோட் வந்து மெயில்ல போயிட்டு நீங்க பார்த்து என்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ வந்து பாருங்க எனக்கு இப்போ என்னுடைய மொபைல் நம்பருக்கு தான் கோட் வந்து சென்ட் பண்ணிருக்காங்க. அதாவது நீ Snapchatல ஆட் பண்ணிருக்கக்கூடிய அந்த மொபைல் நம்பருக்கு. ஓகே, இப்போ இந்த கோடை வந்து பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கீழே பாட்டம் இருக்கக்கூடிய ஹோம் பட்டனை கிளிக் பண்ணி நீங்க பேக் வந்துட்டு இப்போ வந்து உங்களுடைய மெசேஜ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க என்னோட மெசேஜ் ஆப் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். மெசேஜ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்ட பிறகு Snapchat சைடுல இருந்து கோட் வந்து வந்திருக்கு. ஓகே, இப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா Snapchat சைடுல இருந்து வந்த கோடு. இந்த கோடை வந்து நான் அதை நோட் பண்ணிக்கிறேன். இதுல வந்து பாருங்க கீழே பாட்டம்ல காப்பி சொல்லிட்டு இருக்கு. காப்பி வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த கோடை நோட் பண்ணி கூட அது வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ண கோடை வந்து திரும்ப Snapchat அப்படின்ற இந்த பேஜுக்குள்ளே வந்துட்டு இப்போ அந்த கோடை வந்து இல்ல நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பேஸ்ட் வந்து பண்ணிட்டேன். இப்போ இந்த கோடை பேஸ்ட் பண்ணிட்ட பிறகு இப்போ கீழே பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சொல்லிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் கிளிக் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா இப்போ லோடிங் வந்து ஆகும். லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு இப்போ சக்சஸ்ஃபுல்லா டெலீட் அக்கவுண்ட் சொல்லிட்டு உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா டெலீட் அக்கவுண்ட் சொல்லிட்டு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இந்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா கீழ பாட்டம்ல யூசர் நேம் வந்து டிஃபால்ட்டா வந்து ஆட் ஆயிரும். நம்ம கொடுத்த யூசர் நேம். அதுக்கப்புறம் கீழ வந்து பாருங்க பாஸ்வேர்ட் வந்து கேக்குறாங்க. இப்போ நீங்க வந்து திரும்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான பாஸ்வேர்டை நீங்க வந்து ரீஎன்டர் வந்து பண்ணிக்கோங்க. இல்ல பாஸ்வேர்ட் வந்து திரும்ப வந்து என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய Snapchat அக்கவுண்ட்கான பாஸ்வேர்டு. இப்போ நான் வந்து திரும்ப என்னுடைய Snapchat அக்கவுண்ட்கான பாஸ்வேர்ட் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய Snapchat அக்கவுண்ட்கான பாஸ்வேர்ட் வந்து என்டர் பண்ணிட்ட பிறகு இப்போ கீழ பாட்டம்ல இருக்கக்கூடிய கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து கண்டினியூ கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது இப்போ வந்து பாருங்க இப்போ லோடிங் வந்து ஆகுது. இப்போ லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு இப்போ வந்து பாருங்க இப்போ அக்கவுண்ட் டீஆக்டிவேட்டட் சொல்லிட்டு வருது. இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா Snapchat அக்கவுண்ட்டை டீஆக்டிவேட் வந்து பண்ணியாச்சு. நம்ம வந்து பாருங்க Snapchat அக்கவுண்ட்டை நம்ம இப்படி தான் வந்து டீஆக்டிவேட் வந்து பண்ணணும். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய Snapchat அக்கவுண்ட் வந்து இப்போ டீஆக்டிவேட் வந்து ஆயிடுச்சு. அக்கவுண்ட் டீஆக்டிவேட்டா சொல்லிட்டு வந்து பாருங்க. இப்போ வந்து பாருங்க நான் வந்து அக்கவுண்ட்டை நான் வந்து பெர்மனண்டா டெலீட் பண்றேன்னு தான் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து அக்கவுண்ட் டீஆக்டிவேட் தான் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். நம்ம வந்து பாருங்க இப்போ தற்சமயம் நம்மளுடைய Snapchat அக்கவுண்ட்டை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டீஆக்டிவேட் தான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா 30 நாளுக்கு அப்புறம் Snapchat அக்கவுண்ட்டை அவங்களே வந்து பெர்மனண்டா டெலீட் வந்து பண்ணி விட்டுருவாங்க. 30 நாள் வரைக்கும் உங்களுடைய Snapchat அக்கவுண்ட் வந்து டீஆக்டிவேட் தான் இருக்கும். உங்களுடைய Snapchat அக்கவுண்ட்டை யாராவது சர்ச் பண்ணி தேடணும் அப்படின்னா கூட சர்ச் லிஸ்ட்ல கூட உங்களுடைய Snapchat அக்கவுண்ட் வந்து வராது டீஆக்டிவேட்ல இருக்கும் பொழுது. ஓகே, நம்ம புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால நீங்க வந்து 30 நாளுக்கு அப்புறம் நீங்க வந்து உங்களுடைய Snapchat அக்கவுண்ட்டை லாகின் வந்து பண்ண முடியாது. நீங்க திரும்ப உங்களுடைய Snapchat அக்கவுண்ட் வேணும் அப்படின்னா உங்களுக்கு மனசு மாறுது அப்படின்னா 30 நாளுக்குள்ள உங்களுடைய Snapchat அக்கவுண்ட்டை ரெக்கவர் வந்து பண்ணிக்கலாம். 30 நாளுக்கு மேல போச்சு அப்படின்னா உங்களுடைய Snapchat அக்கவுண்ட்டை பர்மனண்டா வந்து டெலீட் வந்து பண்ணிடுவாங்க. திரும்ப வந்து உங்களுடைய Snapchat அக்கவுண்ட்டை ரெக்கவர் வந்து பண்ண முடியாது. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது வரைக்கும் உங்களுடைய Snapchat அக்கவுண்ட் வந்து டீஆக்டிவேட்ல தான் இருக்கும். ஓகே, இப்போ நான் இந்த பேஜ் விட்டு நான் பேக் வந்துடுறேன். ஓகே, இப்போ இந்த பேஜ் விட்டு நான் டோட்டலா பேக் வந்துடுறேன். ஓகே, இந்த
கரண்ட்ல இருக்கக்கூடிய இந்த ஆப் வந்து நான் ரிமூவ் பண்ணி விட்டுறேன். ரிமூவ் பண்ணிட்டு நம்ம திரும்ப Snapchat வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓகே, நான் திரும்ப Snapchat வந்து ஓப்பன் பண்றேன். திரும்ப Snapchat ஓப்பன் பண்ணும்போது உங்களுடைய Snapchat அக்கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா லாக் அவுட் வந்து ஆயிருக்கும். இப்போ இதுல நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய Snapchat அக்கவுண்ட்டை நீங்க வந்து டெலீட் பண்றீங்க. இப்போ டீஆக்டிவேட் இருக்கும்போது இப்போ திரும்ப வந்து உங்களுடைய Snapchat அக்கவுண்ட்டை லாகின் வந்து பண்ணக்கூடாது. அப்படி திரும்ப நீங்க வந்து லாகின் பண்ணி யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய Snapchat அக்கவுண்ட் வந்து திரும்ப ரெக்கவர் வந்து ஆயிடும். டெலீட் வந்து ஆகாது. அந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கேன்சல் ஆயிடும். அதனால நீங்க எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா டெலீட் ஆகிற வரைக்கும் உங்களுடைய Snapchat அக்கவுண்ட்டை நீங்க வந்து லாகின் பண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து இதுல ரிமூவ் அக்கவுண்ட் சொல்லிட்டு இருக்கு. இந்த ரிமூவ் அக்கவுண்ட் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ரிமூவ் அக்கவுண்ட் கிளிக் பண்ணி இதுல எஸ் இருக்கு. எஸ் வந்து கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அக்கவுண்ட் வந்து டோட்டலாவே ரிமூவ் ஆயிடும். இப்போ Snapchatல வந்து இருக்காது. நீங்க வேற அக்கவுண்ட் நீங்க வந்து லாகின் பண்ணி யூஸ் பண்ணா பண்ணிக்கோங்க. அந்த அக்கவுண்ட் வந்து டெலீட் ஆகிற வரைக்கும் நீங்க வந்து லாகின் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ வந்து நம்மளுடைய Snapchat அக்கவுண்ட்டை பெர்மனன்ட்டா டெலீட் வந்து பண்ணியிருக்கோம். அது வந்து டெலீட் ஆகல. இப்போ டீஆக்டிவேட்லாம் இருக்கு 30 நாள் வரைக்கும். இப்போ நீங்க 30 நாளுக்குள்ள மனசு மாறி என்னுடைய அக்கவுண்ட் திரும்ப வேணும், நான் வந்து ரெக்கவர் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, நம்ம 30 நாளுக்குள்ளவே ரெக்கவர் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எப்படி நம்ம திரும்ப ரெக்கவர் பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, அதுக்காக நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய Snapchat ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து Snapchat ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். Snapchat ஆப் ஓப்பன் பண்ணிட்டு கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய லாகின் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. லாகினை கிளிக் பண்ணி அப்படின்னா லாகின் பண்ற அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க யூசர் நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூசர் நேம் தெரியல அப்படின்னா ஃபோன் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய Snapchat அக்கௌண்ட்ல மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இதெல்லாம் ஆட் பண்ணி வச்சிருந்தா அதுல எது வேணா நீங்க கொடுத்து நீங்க வந்து உங்களுடைய அக்கௌண்ட் லாகின் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா யூசர் நேம் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நீங்க வந்து உங்களுக்கான யூசர் நேம் என்டர் பண்ணிட்டு பிறகு கீழே பாட்டம்ல பாஸ்வேர்ட் வந்து கேட்கறாங்க. உங்களுக்கான பாஸ்வேர்ட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய Snapchat அக்கௌண்ட்க்கான பாஸ்வேர்ட் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய Snapchat அக்கௌண்ட்க்கான பாஸ்வேர்ட் வந்து என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணிட்டு பிறகு கீழே பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா லாகின் சொல்லிட்டு இருக்கு. இந்த லாகின் அப்படின்றத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, லாகின் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்போ லோடிங் ஆகி இதுல வந்து பாருங்க யுவர் அக்கௌண்ட் இஸ் கரண்ட்லி டீஆக்டிவேட்டட். இப்போ வந்து பாருங்க நீங்க வந்து திரும்ப ரீஆக்டிவேட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நீங்க வந்து எஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, நான் வந்து எஸ் வந்து கொடுக்குறேன். நம்ம வந்து திரும்ப ரீஆக்டிவேட் தான் பண்ண போறோம். ரெக்கவர் வந்து பண்ண போறோம். அதனால எஸ் வந்து நான் கொடுத்துக்கிறேன். எஸ் வந்து கொடுத்துட்டேன். எஸ் கொடுத்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ப்ளீஸ் வெயிட் எ ஃபியூ மூமெண்ட்ஸ் ஃபார் யுவர் அக்கௌண்ட் டு பி ரீஆக்டிவேட்டட் தென் ட்ரை ஆக்சஸ் யுவர் அக்கௌண்ட் அகைன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஓகே வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ ஓகே வந்து கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ இதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து உங்களுடைய அக்கௌண்ட் வந்து அந்த டீஆக்டிவேட் ப்ராசஸ்ல வந்து இருக்கு. டெலீட் ஆகக்கூடிய அந்த ப்ராசஸ்ல வந்து இருக்கு. அது கேன்சல் ஆகி ரெக்கவர் ஆகிற மூமெண்ட்ஸ்ல வந்து இருக்கு. ஜஸ்ட் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி லாகின் பண்ண சொல்றாங்க. அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் திரும்ப வந்து லாகின் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க நான் திரும்ப லாகின் வந்து நான் கிளிக் பண்றேன். ஓகே, லாகின் வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா இப்போ லோடிங் வந்து ஆகும். உங்களுடைய Snapchat அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய அந்த டேட்டாஸ் பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம் வந்து எடுத்துக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப வந்து லாகின் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய Snapchat அக்கௌண்ட்டை கொஞ்ச நேரம் கழிச்சு நான் லாகின் பண்ணும்போது இப்போ வந்து என்னுடைய Snapchat அக்கௌண்ட் வந்து லாகின் வந்து ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய Snapchat அக்கௌண்ட்டை எப்படி நம்ம பெர்மனன்ட்டா டெலீட் பண்றது, எப்படி டீஆக்டிவேட் பண்றது, நம்ம எப்படி திரும்ப டெலீட் பண்ண அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்றது சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.